ஹலோ ஆல், வெல்கம் டு வின்சன் வ்ளாக்ஸ். இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு ஜெல்லி கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜெல்லி கேக் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பிடிச்சமான நல்ல கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். நான் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன், ஆப்பிள், கிவி அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ், குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வீட்டிலேயே ஒரு அழகான ஜெல்லி கேக் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எல்லா ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா உங்களால் எவ்வளோ தின்னாக இல்லை அழகாக என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சும் கிவியும் பார்த்திங்கன்னா ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸ் எடுக்கும்போது ஒரு கரெக்டான ஸ்டேஜில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணும்போது நிறைய ஜூஸ் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது எந்தளவுக்கு ஜூஸியாக இருக்கும், அந்த ஜெல்லி கேக்கோட டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எப்படி உங்கள் வீட்டில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜெல்லி கேக் செய்கிறதுக்கு நான் பார்த்திங்கன்னா சைனா கிராஸ் வாங்கியிருக்கேன். இது எல்லா ஷாப்லேயுமே உங்களுக்கு நார்மலாக கிடைக்கும். சைனா கிராஸ்னு கேட்டு வாங்கிக்கோங்க. இது உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் ஒயிட் கலரில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான சுகரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமாயிட்டு இந்த ஜெல்லி எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கரைய ஆரம்பிக்கும். கொஞ்ச நேரத்துலேயே அது ஃபுல்லாக இந்த மாதிரி கொதித்து கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் ஆனதுமே கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ சீக்கிரமாக ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேக் மோல்டோ ஏதாவது உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சுன்னா பெட்டராக இருக்கும். ஸோ அந்த கேக்கோட ஷேப் நல்லாயிருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க அந்த லிக்விடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்ற ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டதும் கொஞ்சம் ஊற்றணும். அதுக்கடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அடிக்கிட்டதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் போடலாம். பசங்களுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே அடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிக்விடை எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு வழியாக எல்லா லிக்விடையும் ஊற்றி செட் பண்ணியாச்சு. எல்லா ஃப்ரூட்ஸும் போட்டாச்சு. ஆக்சுவலாக என்கிட்ட கொஞ்சம் பெரிஸ் இருந்தது, நான் அதுவுமே ஆட் பண்ணலான்னு பார்த்தேன். இது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை தான் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் இல்லையா, அதனால தான் ஆட் பண்ணேன். எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே ஃப்ரீசரில் வைக்கலாம். சீக்கிரமாகவே செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை அன்மோல்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சைடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீறி விட்டுடலாம். இப்படி கீறி விட்டதுக்கப்புறம் கவுத்து விட்டால் அப்படியே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ஃப்ரூட் ஜெல்லி கேக் சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. சுகருங்கிறது நமக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன், எங்களுக்கு லிமிட்டான சுகரே போதும். அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.